ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நம்ம சேனலில் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 2 எபிசோட் 1. இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடுச்சு. அந்த ஒயிட் வேலையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். அப்புறமா அந்த விச்சஸ் கல்ட்டோட ஹெட்டான பிஷப் ஆர்ச் ஸ்லாத்தையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். இப்போ இவங்க ரிட்டன் போயிட்டு இருக்கும்போது பெட்ரா வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டா. என்னாச்சு பெட்ரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த எமிலியா அவங்கள என்கிட்டேருந்து படிக்க பார்க்குறா, நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரா சொல்லவும், அவள் ஏதாவது சின்ன பொண்ணு தானே தெரியாமல் பேசுகிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம எமிலியா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. சுபாரு யாருக்கு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை மாதிரி வந்து காமெடி பண்ணிட்டு தெரியுதாங்க. ஹே பெட்ரா, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எமிலியாவை நல்லாவே பார்த்துக்கிட்ட, ரொம்பவும் தேங்க்ஸ். உனக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய பேர் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆத்தோ நீயும் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கா, உனக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ரெம்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அது வந்து எமிலியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியலையே. அது வந்து என்னென்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெம் வந்து நான் அவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னதை அவன் யோசிச்சு பார்க்குறான். அது வந்து எமிலியா அப்படின்னு நம்ம ஹீரோ தடுமாறவும், ஹே சுபாரு கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ் ஆகிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி ஓகே சுபாரு தயங்காமல் சொல்கிறா அப்படின்ட்டு, நான் உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறனோ அதே மாதிரி ரெம் என்னை ரொம்பவும் சின்சியராக லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்கிற சுபாரு எனக்கு புரியலை, யார் ரெம் அப்படின்னு அவள் கேட்கவும் நம்ம ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. நம்ம ரெம் வந்துட்டு அடிபட்டிருக்க அப்படிங்கிறதுனால கேபிட்டலுக்கு போயிட்டுருக்கா. அந்த போகிற டீமில் தான் வந்துட்டு அந்த ஒயிட் வெளியோ கட்டி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ரெம் ரொம்ப சோகமாக இருக்கவோ, கவலைப்படாத, நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் நைட்ஸ் சண்டை போட தெரிஞ்சவங்கள தான் அவங்க கூட அனுப்பி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு தான் வெற்றி. நீ சோகமாக இருக்காத, சுபாருக்கு எதுவும் ஆகாது, நீ ஸ்மைல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரோஷே சொல்லவும், நீங்களும் ஸ்மைல் பண்ணால் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. ஓ அப்படியா, நான் ஸ்மைல் பண்ணால் அழகாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி குரோஷே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு அட்டாக் நடக்குது. முன்னாடி போயிட்டு இருந்த சோல்ஜர்ஸ் வண்டி எல்லாமே ஒரே செகண்டில் தெரிச்சு எல்லாரும் இறந்து போகிறாங்க. யாரோ ஒருத்தன் நின்று எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ரெம் டக்குன்னு குரோஷேவை தூக்கிட்டு பறக்கிறா. பார்த்தா அவன் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்ல அங்கே இருக்கிற வண்டிக்கு அவ்வளோத்தையும் அட்டாக் பண்ணியிருந்தான். யார் நீ, எதுக்காக எங்களை அட்டாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு குரோஷே கேட்கவும், நான் தான் விச்சஸ் கல்ட்டோட பிஷப் ஆர்ச் கிரேடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு குரோஷே சொல்லவும், ஒரு பையன் கிட்ட இப்படியா பேசுறது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே இவ டக்குன்னு அட்டாக் பண்ணுறா. ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணுறா, மரியாதை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிச்சு தூரப்படுறான். உடனே டக்குன்னு ரெம் வந்துட்டு அவளை ஹீலிங் பண்ணுறா. இப்போ பார்த்தா இன்னொருத்தன் கிறுக்குத்தனமாக வந்துட்டுருக்கான். உடனே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் கேட்கவும், அந்த கிறுக்குத்தனமாக வந்துட்டுருக்கிற ஒருத்தன், நான் விச்சஸ் கல்ட் பிஷப் ஆர்ச் கிளட்டனி அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒயிட் ஹேர் வச்சுருக்கிறவன், நான் விச்சஸ் கல்ட் சின் ஆர்ச் பிஷப் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்களோட பெட் அனிமல் ஒன்று யாராலையும் 400 வருஷமாக கொல்ல முடியல, ஆனால் நீங்கள் கொண்டுட்டீங்க. அது போக சின் ஆர்ச் பிஷப் ஸ்லாத்தையும் நீங்கள் கொண்டிருக்கீங்க. அதனால தான் உங்களை கொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், நம்ம ரெம் வந்துட்டு டென்ஷனாகி அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. ஹே பேசிகிட்டு இருக்கும்போது நீயும் அட்டாக் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெம் சொல்கிறா. ஆமாம் எங்களை பற்றி கேட்டியே, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளட்னிங்கிறவன் கேட்கவும், நான் ராஸ்வெல் கிட்ட வேலை பார்க்குறேன். இல்லை, சுபாரு மேலே ரொம்பவா அக்கறையாக இருக்கிற ஒரு பொண்ணு, என்னோட ஹீரோ சுபாரு கண்டிப்பாக அவங்கள தேடி வந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் இப்போ அவளோட டீமன் ஃபார்முக்கு மாதிரி அவங்க கூட ஃபைட் பண்ணுறா. சுபாரு நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன், எப்பவும் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து அவன் அட்டாக் பண்ணவும், அந்த கிளட்டனி அப்படிங்கிறவன் நம்ம ரெம்மை சாப்பிட்டுதான், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ நைட்டு தான் அங்கே வந்து சேர்றான். பார்த்தா எல்லாருக்குமே அடிபட்டு கிடக்கு. மிஸ் குரோஷே வந்துட்டு அங்கே மயக்கம் போட்டு கிடக்கா. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ரெம் நீ எங்கே போன, இது முன்னாடி நடந்த மாதிரியே நடக்குது, ஆனால் அந்த ஒயிட் வேலை தான் நம்ம அழிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி எல்லாரும் ரெம்மை மறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெம்மை எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடி பார்க்குறான். சில இடத்துல ரெம் மாதிரியே தெரியுது, ஆனால் அது ரெம் இல்லை. ரெம் நீ எங்கே போன, நான் பேசுகிறது கேட்குதா, சவுண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியாக ஒரு இடத்துல போய் பார்த்தா ரொம்ப தூரம் தள்ளி ரெம் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கா. ரெம் தான் அதை ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அவன் மயக்கம் போட்டு கிடக்குறா. இவளுக்கு என்னாச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம், எல்லாம் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஏதாச்சும் பண்ணு காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அழறான். ஆனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாரு. சரி ஓகே ரெம், உன்னை காப்பாற்றணும்னா அதுக்கு நான் சாகணும்னா நான் சாகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். என்ன திரும்பவும் போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு எம்லியாவும் காப்பாற்றணும், உன்னையும் நான் காப்பாற்றுறேன், உன்னோட ஹீரோ உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை தன்னை கொத்திக்கிட்டு தான் இப்போ கண் முழிச்சு பார்க்குறான். ரெம் எங்க எம்லியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் ரெம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனால் பின்னாடி போக முடியாது. நான் எத்தனை தடவை இறந்து போனாலும் கண்டிப்பாக என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, என்னை மன்னிச்சுக்கோரம், உன்னோட ஹீரோவால் உன்னை காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும், பங்க் அந்த இடத்துக்கு வந்து என்ன சுபாரு ஒன்று தூங்கலையான்னு கேட்கவும், எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், அப்போ இவ்வளோ உன்னால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும்,
அது ரொம்பவே கஷ்டம் தான் சுபாரு. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற பெரிய ஹீலர்ஸாலேயே அவங்கள காப்பாற்ற முடியலை. இந்த கிளட்னி பவர் ஒருத்தவங்களோட நேம் அப்புறமா அவங்களோட மெமரிஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எல்லாருமே டோட்டலாக மறந்து போயிடுவாங்க. இப்போ இங்கே இருக்கிறது இவளோட ஷெல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவும், இதுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணு லியாவையோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வரவும் குரோஷியா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறா. என்னாச்சு மிஸ் குரோஷியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் இன்னும் தூங்கலையா மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல வரா. என்னோட பேர் சுபாரு நாட்ஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ சுபாரு நாட்ஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. நீங்கள் இதுக்காகலாம் பெருசாக எதுவும் வருத்தப்பட்டுக்கிடாதீங்க, நீங்கள் மறந்து போனதை நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே மீட்டிங் மாதிரி போட்டு பேசுகிறாங்க. அந்த கிளட்னி பவரை வச்சு இந்த குரோஜியோட மெமரிஸை மட்டும் அவன் சாப்பிட்டுட்டதுனால அவளுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லை. மிஸ் குரோஜே நீங்கள் என்ன ஜஸ்ட் ஃபீலிக்ஸ்ன்னு கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட மெமரிஸை மட்டும் அந்த கிளட்னி வச்சு சாப்பிட்டதுனால தான் இவங்களுக்கு எந்த ஒரு மெமரிஸும் ஞாபகம் இல்லை அப்படின்னு வெல்ஹேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப மட்டும் எப்படி டோட்டலாக எல்லாரும் மறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளுக்கு அவளோட பேரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டாங்க, அதனால தான் அவளை யாருக்குமே ஞாபகம் இல்லை. மிஸ் குரோஷியாக்கு அப்படி இல்லை, அவங்க மெமரிஸை மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த விச்சஸ் கல்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஹேம் சொல்கிறான். அந்த ஹாஃப் வெல்ஃப் எமிலியா பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்லவும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா கொஞ்சம் சோகமாகறா. எல்லாம் உன்னோட தப்பு தான், மன்னிப்பு கேட்டால் சரியாயிருமா அப்படின்னு ஃபீலிக்ஸ் கேட்கவும், போதும் நிறுத்து, எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது, இது எல்லாத்துக்கும் காரணம் விச்சஸ் கல்ட்டு தான், அவங்கள தான் நீ குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகவும், சுபாரு சொல்கிறது தான் கரெக்டு, எமிலியா மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு குரோஷே சொல்லவும், ஃபீலிக்ஸாக அவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறான். சரி விஷயத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சுபாரு, எமிலியாவோட டீமும் எங்கள் டீமும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதா சொல்லி தான் நம்ம இந்த டீலிங்கை போட்டோம். ஆனால் இந்த டீலிங்கை எல்லாருக்குமே லாபம் இருந்தால் தானே அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டீலிங்கை கேன்சல் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் சொல்லவும், நீங்கள் தப்பான முடிவு எடுக்கீங்களான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஹேம் சொல்லவும், ஆனால் வெல்ஹேம் நீங்கள் பார்த்தீங்கல்ல மிஸ் குரோஷியாக்கு இப்படி ஆயிட்டு, இதுக்கு இந்த டீலிங் தானே காரணம் அப்படின்னு சொல்லவும், ஆனால் இதுக்கு விச்சஸ்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் வெல்ஹேம் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி குரோஷே சொல்லவும், ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, அது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் சொல்லவும், இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ். நான் பழசு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன், அது உண்மை தான். ஆனால் இன்னொருத்தங்க சொல்லி அந்த ஒரு டெசிஷனை நான் எடுக்க விரும்பலை. என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். என் மனசுக்கு உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுது அப்படின்னு குரோஷே சொல்லவும், ஃபீலிக்ஸ் எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குரோஷே சொல்கிறா. என்னால் நிறைய பிரச்சனை தான், என்னை மன்னிச்சிருங்க எமிலியா அப்படின்னு சொல்லி குரோஷே சொல்லவும், உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எல்லாரையுமே காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை தான், நான் போயிட்டு சாங்சுரியில் போயிட்டு எப்படியாச்சும் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ ரெம்மோட ரூமில் உட்காந்து, நீ தூங்குறதே இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ரெம், ஏன்னா எப்போவோ எனக்கு முன்னாடி நீ இருந்துச்சு, நான் தூங்குறத வந்து பார்த்துட்ருப்ப அப்படின்னு அவன் சோகமாக பேசிகிட்டு இருக்கோம். எமிலியா அந்த ரூமுக்கு வந்து, நினச்சே சுபாரோ நீ இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, இவங்க பேர் மிஸ் ரெம் தானே அப்படின்னு கேட்கவும், என்னது மிஸ் ரம்மா, ஓ நீ இவளை மறந்துட்டில்ல, ஆக்சுவலி ரேமோட சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமாம் இவள் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீ அதுக்காக வருத்தப்படாத சுபாரு, எப்படியாச்சும் நம்ம இவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்கிறா. நான் ரொம்பவும் வீக்கானவன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்கே பாரு சுபாரு, நீ என்ன நிறைய தடவை காப்பாற்றிருக்க, நீ வீக் கிடையாது, நீ எனக்கு தேவைப்பட்டப்பெல்லாம் கூட இருந்திருக்க, இந்த ஒரு தடவை நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எமிலியா சொல்லவும், நீ தான் இந்த பொண்ணை மறந்துட்டல, எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், இங்கே பாரு சுபாரு, இந்த பொண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்க, அது போக நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ கஷ்டப்படுறதுனால என்னால் சும்மா இருக்க முடியாது, இந்த தடவை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லவும், எமிலியா நீ கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சுருக்கணும், எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா எமிலியா, கொஞ்சம் திரும்பி இருந்துக்கிட்றியா, ஏன்னா நான் அழ போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ திரும்பி இருந்துக்கிட்றா. நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தத்தில் அழுதுட்ருக்கான். ரெம், நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்ருக்கவும், எமிலியா வந்துட்டு அவனை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்கிறா. நம்ம ஹீரோ இப்போ அழறதை நிறுத்திட்டு, நீ பார்க்க தான் போகிற ரெம், உன்னோட ஹீரோவால் என்ன பண்ண முடியுங்கிறத நான் எப்படியாச்சும் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 2 எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேயே சும்மா வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ இறந்து போனால் கூட திரும்ப நம்ம ரொம்ப காப்பாற்ற முடியாத லெவலுக்கு வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.